முன்னிட்டு சென்னை கிளாம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கம். பேருந்து பற்றாக்குறை என்ற பேச்சே இருக்காது என ஆய்வுக்கு பின் அமைச்சர் சிவசங்கர் உறுதி. தீபாவளியையொட்டி தாம்பரம் செங்கோட்டை இடையே இன்று முதல் 20ஆம் தேதி வரை சிறப்பு ரயில் இயக்கம். சென்னை எழும்பூரிலிருந்து மதுரைக்கு இன்றும் நாளையும் முன்பதிவில்லா சிறப்பு ரயில். தீபாவளி நெருங்குவதால் புத்தாடை வாங்க மக்கள் ஆர்வம். சென்னை, மதுரை, திருச்சி, கோவையில் கடை வீதிகளில் களைகட்டிய ஷாப்பிங். தீபாவளியை முன்னிட்டு சொந்த ஊர் செல்பவர்களால் கோவை, திருப்பூர் ரயில் நிலையங்களில் அலைமோதிய கூட்டம். தீபாவளிக்கு வெளியூர் செல்வோராலும் ஷாப்பிங் சென்றவர்களாலும் நெரிசலில் திணறிய சென்னை. தமிழ்நாட்டில் ஒரு நாள் முன்கூட்டியே தொடங்கியது வடகிழக்கு பருவமழை. வரும் 24ஆம் தேதி வங்கக்கடலில் உருவாகும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னை, கிருஷ்ணகிரி, ஈரோடு, கரூர் உள்ளிட்ட இடங்களில் கொட்டிய கனமழை. குடியாத்தம் நகரில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து சாலையில் குளம் போல் தேங்கியதால் பொதுமக்கள் அவதி. சித்த மருத்துவ மசோதா மீது சட்டப்பேரவை மாண்பை குறைக்கும் வகையில் ஆளுநர் கருத்து தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். ஆளுநரின் கருத்தை நிராகரிக்கும் தீர்மானம் பேரவையில் நிறைவேற்றம். மாண்புமிகு ஆளுநர் அவர் அனுப்பியுள்ள செய்தியில் மெசேஜ் இருக்கக்கூடிய அவரின் கருத்துக்கள் மற்றும் பேரவையின் மாண்பை குறைக்கக்கூடிய அந்த வார்த்தை அடங்கிய பகுதிகளை இப்பேரவை நிராகரிக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. விடுபட்டு விண்ணப்பித்தவர்களில் தகுதியான மகளிருக்கு டிசம்பர் 15 முதல் மகளிர் உரிமை தொகை. சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. உதவி பேராசிரியர் பணிக்கான தேர்வுக்கு மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு. மார்ச் மாத அறிவிப்பின்படி கட்டணம் செலுத்தியோர் மீண்டும் செலுத்த தேவையில்லை என விளக்கம். தீபாவளியை முன்னிட்டு கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கு 20% போனஸ். 24,816 டாஸ்மாக் ஊழியர்களுக்கும் 40,62 லட்சம் ரூபாய் போனஸ் வழங்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் 37 அரசு அலுவலகங்களில் சோதனை நடத்திய லஞ்ச ஒழிப்புத்துறை. கணக்கில் வராத 37,74,000 ரொக்கம் பறிமுதல். தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பைஜெயந்த் பாண்டா பாமக தலைவர் அன்புமணியுடன் சந்திப்பு. கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்திருக்க வாய்ப்பு என தகவல். கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு பனையூர் தாவேக அலுவலகத்துக்கு சென்ற விஜய். சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்த கரூர் தாவேக நிர்வாகிகள் மதியழகன், பவுன்ராஜ் விஜயை சந்தித்தனர். கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் மக்களை அச்சுறுத்தி வந்த ரோலெக்ஸ் யானை பிடிபட்டது. மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்ட நிலையில் சாடிவயல் முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டது.
பீகாரில் 243 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்த தேசிய ஜனநாயக கூட்டணி. தொகுதி பங்கீடு முடியாத நிலையில் 48 பேர் கொண்ட முதல் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட காங்கிரஸ். ரஷ்ய அதிபர் புதினுடன் தொலைபேசியில் நீண்ட நேரம் பேசியதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் எக்ஸ் தளத்தில் பதிவு. இன்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் பேச உள்ள நிலையில் முக்கிய ஆலோசனை. வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழ்நாட்டில் பரவலாக கனமழை கொட்டி தீர்த்தது. கடலூர் மாவட்டத்தில் மின்னல் தாக்கி 4 பெண்கள் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை நேற்று தொடங்கியது. இதன் காரணமாக மாநிலம் முழுவதும் பரவலாக மழை பெய்தது. சென்னையில் நேற்று பகலில் வெயில் சுட்டெரித்த நிலையில் இரவில் விட்டு கனமழை பெய்தது. வேலூரில் சத்துவாச்சாரி, காட்பாடி, செயின்பாக்கம், கொணவட்டம், லத்தேரி, வள்ளிமலை உள்ளிட்ட இடங்களில் கனமழை கொட்டியது. குடியாத்தம் நகரில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து சாலையில் குடம்போல் தேங்கியதால் பொதுமக்கள் அவதிக்கு ஆளாகினர். சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி, வெள்ளாண்டி வலசு, கொங்கராபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. ஈரோடு மாநகரில் பேருந்து நிலையம், ரயில் நிலையம், பன்னீர்செல்வம் பூங்கா, சம்பத் நகர், கருங்கல்பாளையம், வீரப்பன் சத்திரம் பகுதிகளில் கனமழை பெய்தது. தாளவாடி சுற்றுவட்டாரத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டித்தீர்த்த மழையால் ராமரணை பகுதியில் தரைப்பாலம் மூழ்கியது. இதனால் திம்பம் பகுதியில் இருந்து தலைமலை செல்லும் வாகனங்கள் ஆசனூர் வழியாக திருப்பிவிடப்பட்டன. கரூர் மாவட்டத்தில் குடித்தலை, கிருஷ்ணராயபுரம், ஐயர்மலை, தோகைமலை, லாலாப்பேட்டை, மாயனூர் உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதல் மாலை வரை மிதமான மழை பெய்ததால் குளிர்ந்த சூழல் நிலவியது. கோவை மாநகர் மட்டுமின்றி தொண்டாமுத்தூர், பேரூர், மாதம்பட்டி, ஆலந்துறை, பூலுவப்பட்டி, சாடிவயல், சிறுவாணி, அடிவார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பர்கூர், காவிரிப்பட்டினம், வேப்பனஹள்ளி, சூளகிரி, ஆலப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. கடந்த 10 நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தூத்துக்குடி மாநகரில் பரவலாக மழை பெய்த நிலையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குளம் போன்று தண்ணீர் தேங்கியது. பசுவந்தனை அருகே வடக்கு கைலாசபுரத்தில் காட்டாற்று வெள்ளம் காரணமாக அங்குள்ள ஆதி திராவிடர் குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் புகுந்தது. வீரநாயக்கன் தட்டு, வேம்பார், தருவைகுளம், வெள்ளப்பட்டி, முத்தையாபுரம், ஆறுமுகநேரி உள்ளிட்ட பகுதிகளில் உப்பளங்களில் மழைநீர் தேங்கியதால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரத்தநாடு, தென்னமநாடு, பாப்பாநாடு, மருங்குடம் சுற்றுவட்டாரத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி, கொள்ளிடம், வைத்தீஸ்வரன் கோவில், திருவன்காடு, திருமுல்லை வாசல் உள்ளிட்ட இடங்களில் பலத்த மழை பெய்தது. கடலூர் மாவட்டம் கழுதூர் அரியநாய்ச்சி கிராமத்தில் விவசாய பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் மீது மின்னல் தாக்கியதில் பாரிஜாதம், ராஜேஸ்வரி உட்பட 4 பெண்கள் உயிரிழந்தனர். மற்றொரு பெண் படுகாயத்துடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் விருதுநகர், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு, நீலகிரி, கோவை மாவட்டங்களிலும், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை, திருப்பூர் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் பேருந்து நிலையங்கள் மற்றும் ரயில் நிலையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது.
நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை வரும் திங்கட்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. இதனால் வெளியூர்களில் தங்கி பணிபுரிந்து வரும் மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல நேற்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. சென்னையில் இருந்து வழக்கமாக இயக்கப்படும் 2092 பேருந்துகளுடன் 760 சிறப்பு பேருந்துகளும், பிற ஊர்களில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு 565 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகின்றன. சென்னையில் கிடாம்பாக்கம், கோயம்பேடு, மாதவரம் பேருந்து நிலையங்களில் இருந்து பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் இந்த பேருந்து நிலையங்களை இணைக்கும் வகையில் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் 275 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதைத் தொடர்ந்து சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நேற்று மாலையில் இருந்தே ஏராளமான மக்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட தொடங்கினர். கிடாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் வழக்கத்தை விட அதிகரித்து காணப்பட்டது. இப்போ டிராஃபிக்லாம் வரும்போது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க, அதனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு வரத்துக்கு டிராவல் பண்ணி. முன்கூட்டியே நான் வந்திருக்கேன். நாளைக்கு தான் ரொம்ப டிராஃபிக் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவு கம்மியாக இருந்துச்சு டிராஃபிக், அதனால இன்னைக்கே வந்துருக்கேன். கிடாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கு செய்யப்பட்டுள்ள வசதிகளை பார்வையிட்ட அமைச்சர் சிவசங்கர் பேருந்தில் ஏறி பயணிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். திடீர்னு எதிர்பாராம மழை பெஞ்சிருக்கு. டிராபிக் காரணமாக பேருந்துகள் தாமதமாக வருதுன்னா அறிவிப்பு வந்துகிட்டே இருக்கு. அது விளக்கம் சொல்லியிருக்கோம். கொஞ்சம் பொறுத்தரில் ஒத்துழைப்பு வழங்கணும். இப்போ பேருந்தே இல்லைங்கிற பிரச்சனையே வரவே வராது. கடந்த காலங்களை விட கூடுதலாக பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதேபோன்று கோவையில் தங்கி பணிபுரிந்து வரும் வட மாநில தொழிலாளர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து வருகின்றனர். கோவையில் இருந்து ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத் செல்லும் ரயிலில் செல்ல புலம்பெயர் தொழிலாளர்கள் ஆயிரக்கணக்கானோர் ரயில் நிலையத்தில் குவிந்தனர். இவர்களை வரிசையில் நிற்க வைத்து ரயில் காவல்துறையினர் பாதுகாப்பாக அனுப்பி வைத்தனர். திருப்பூரில் இருந்து வட மாநிலங்களுக்கு செல்லும் ரயில்களிலும் கூட்டம் அலைமோதியது. ரயில்வே பாதுகாப்பு படையினர் ஒலிபெருக்கி மூலம் விழிப்புணர்வு மேற்கொண்டதுடன் மோப்பநாய் உதவியுடன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தீபாவளி பண்டிகைக்கு முந்தைய 2 நாட்களும் விடுமுறை தினம் என்பதால் பெரும்பாலானோர் இன்று சொந்த ஊருக்கு செல்ல திட்டமிட்டுள்ளனர். இதையொட்டி